அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் சிறப்பான இந்த ஷாபானுடைய மாதத்தின் இறுதி நாட்களில் ஜும்மாவில் ஒன்று சேர்த்திருக்கிறார். முன்னைய மாதம் ரஜபுடைய மாதம், இப்பொழுது நாம் அடைந்திருப்பது ஷாபானுடைய மாதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நோன்பை கடுமையாக்கினான். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் பல சிறப்பு அம்சங்களை நபி அவர்களுக்கு ரஹ்மத்தாக அருளாக கொடுத்த காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப் ஷாபானுக்காக வேண்டி துஆ கேட்டவர்களாக ரமதானை அடைய வேண்டும் என்றும் அல்லாஹ் இடத்துல மன்றாடி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று நாம் பிறை பார்க்க இருக்கிறோம். பிறை பார்த்து தீர்மானிக்கும் அடிப்படையில் நம்முடைய நோன்பு ஆரம்பமாகும். ரமதானுடைய இந்த வருகை சில நல்லடியார்கள் 6 மாதங்களுக்கு முன்பிலிருந்து எதிர்பார்த்திருப்பார்கள் என்பதாக முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ரஜப் மாதம் மட்டுமல்ல, ஏனைய மாதங்களிலும் இந்த ரமதானுடைய வருகைக்காக எதிர்பார்த்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நான் ஓதிய குர்ஆனுடைய திருவசனம் சூரத்து நிசாவுடைய 63வது திருவசனம். யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெற்ற நபிமார்கள், இன்னும் உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள், நல்லவர்களுடன் இருப்பார்கள் என்பதாக இவர்கள் தான் உண்மையான தோழர்கள், மிக அழகான தோழர்கள் என்பதாக குர்ஆன் சுட்டி காண்பிக்கிறது. குர்ஆனில் நாம் அடிக்கடி சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆ தான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், நம்மை நேரான அந்த அருள் புரிந்தவர்களுடைய அவ்வழியில் யாரு முன்னோறி சென்றார்களோ அந்த வழியில் நடத்துவாயாக என்று நாம் அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாம் உன் கோபத்துக்கு ஆளானவர்கள் அல்லது வழித்தவர்களுடைய வழியில் அல்லாமல் யார் சித்தீகீன்கள், அல்லாஹ்வின் அந்த நேசத்துக்கு உள்ளானவர்கள், நபிமார்கள், உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள், இன்னும் சாலிஹான மக்களுடைய வழியில் போக வேண்டும் என்று அல்லாஹ் இடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய முயற்சி எப்பொழுதுமே நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய அந்த வழியைதான் பின்தொடர்ந்து போக வேண்டும் என்பது நம்முடைய துஆவாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்மாதிரியான சமூகத்தை தன்னுடைய 23 வருட பயணத்தில் உருவாக்கினார்கள். சஹாபாக்கள் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது சூரத்து தௌபாவில் அஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபூஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவுடைய அந்த 100வது திருவசனத்தில் முஹாஜிரீன்கள், அன்சாரிகள் நம்பிக்கை கொள்வதில் முந்திக் கொண்டவர்களும் அவர்களை நற்செயலில் பின்பற்றக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டதாக சொல்கிறான். அப்ப சஹாபாக்கள், முஹாஜிரீன்கள், அன்சாரிகள் சென்ற வழியில் நாம் செல்லும் பொழுது நிச்சயமாக
அல்லாஹ்வுடைய அந்த திரு பொருத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு இந்த ரமதான் ஒரு வழிகாட்டலாக அமைய வேண்டும் என்பதுதான் எம்முடைய மிக பணிவான அழைப்பாக இருக்கிறது. நாம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை மிக தெளிவாக அழகாக குர்ஆனுடைய பல திருவசனங்களில் சொல்லி காண்பித்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஈமான் சஹாபாக்களுடைய ஈமானை போல, ஆமினு கமா ஆமனன் நாஸ், சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதுபோன்று நம்முடைய ஈமான் வர வேண்டும் என்பதாக குர்ஆன் நமக்கு அழைப்பு தருகிறது. அதே நேரத்தில் அவர்களுடைய வணக்கத்தை பற்றி பேசும் பொழுது வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரங்களில் அவர்கள் விழித்திருந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத் ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل, அவர்களுடைய அந்த சஜ்தாவின் அடையாளத்தை அவர்களுடைய நெற்றிகளில் காணலாம் என்பதாக குர்ஆன் மட்டுமல்ல, தௌராத் இன்ஜிலிலும் அல்லாஹ் தஆலா இதை குறிப்பிட்டிருக்கிறான். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் மதாஜி யதுன ரப்பஹும் கௌஃபன் வ தமஅன் மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் இரவு நேரங்களில் அவர்கள் படுக்கையில் இருந்து விலாக்களை அப்புப்படுத்தி அவர்கள் தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் மன்றாட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று குர்ஆன் அவர்களை வர்ணிக்கிறது. அவர்களுடைய வணக்கம் வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித ஜின்களை வணக்கத்துக்காகவே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதை நிலைநாட்டிய ஒரு சமூகமாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். குர்ஆன் அவர்களை பாராட்டுகிறது. அவர்களுடைய அந்த வியாபாரத்தை, ரிஜாலுன் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுடைய வியாபாரம் தொழில் அல்லாஹ்வை விட்டு பராக்காக மாட்டாது என்பதாக அல்லாஹ் தஆலா அவர்களை பாராட்டுகிறான். அவர்களுடைய நல்ல தன்மைகளை, அவர்களுடைய உள்ளச்சத்தை, அவர்களுடைய நெருக்கத்தை குர்ஆன் பல இடங்களில் கோடிட்டு காண்பித்திருக்கிறது. தனிப்பட்ட நபராக இருந்தாலும் கூட்டு சமூகமாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்து நடக்குமாறு அவர்களை பின்பற்றக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா மிக சிறந்தவர்கள் என்பதாக வர்ணித்திருக்கிறான். மேலான சகோதரர்களே, قد سمع الله قولتي تجادلك في زوجها وتشتكي الى الله والله يسمع تحاوركما என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண் வந்து நபியிடத்தில் அந்த முறையிட்டதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஜாதலாவின் அந்த முதல் திருவசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் செவியுற்றதாக அதை அல்லாஹ் அந்த பெண்ணுடைய சிறப்பம்சத்தை அல்லாஹ் தஆலா கோடிட்டு காண்பித்திருக்கிறார். அதனால் அவர்களுடைய குடுக்கல் வாங்கலை பற்றி குர்ஆன் பாராட்டுகிறது. அவர்களுடைய வணக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அவர்களுடைய ஈமானை பற்றி அல்லாஹ் கோடிட்டு காண்பித்திருக்கிறான். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான். அவர்களுடைய அக்லாக், நல்ல பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது யுத்இமூன தஆமல ஹுப்பிஹி மிஸ்கீன வ யதீம வ அஸீரா, அவர்களுக்கு தேவை இருந்த போதிலும் மிஸ்கீன்களுக்கு, யதீம்களுக்கு அவர் அதை முற்படுத்தக்கூடியவர்களாக, அவர்கள் உணவுகளை கொடுக்கக்கூடியவர்களாக, அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக, யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா, தனக்கு தேவை இருந்த போதிலும் மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இங்கு நான் மிக பணிவாக வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன். ஆக ரஜபுடைய மாதம், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் வஃபாத் ஆகிய மாதம், 150 பிறந்து 204 மௌத்தாகினார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 101 ஹிஜ்ரில ரஜபுடைய மாசத்தில் மௌத்தாகினார்கள். அல்லாஹு தஆலா இஸ்ரா தொழுகையை, மேராஜை அல்லாஹ் அந்த ரஜபுடைய மாதத்தில் தந்து நம்மை சிறப்பித்தான். ஆக தொழுகையை நாம் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையாக ஆக்கிக் கொண்டு, கண்ணியமானவர்களே, அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷாபானுடைய மாதத்தை தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன் பிறந்த இந்த ஷாபானுடைய மாதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கிய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் உம்மு குல்தூம் அவர்கள் இந்த மாதத்தில் தான் வஃபாத்தானார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மணமுடித்திருந்தார்கள். இந்த மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சிறப்புகளை அடைந்து அடுத்த மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அதுதான் ரமதானுடைய மாதம். இந்த ரமதானுடைய மாதம் அது லைலத்துல் கத்ரை தரக்கூடிய மாதம். ரமதானுடைய மாதம் அல்லாஹு தஆலா ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் தரக்கூடிய மாதம். அதை ஞாபகப்படுத்தியவர்களாக
குர்ஆனை ஷஹ்ர் ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி வைத்த மாதம் என்பதாக அல்லாஹ் தஆலா கோடிட்டு காண்பித்திருக்கிறான். ஆக கண்ணியமானவர்களே, ரஜபுடைய ஷாபானுடைய இந்த சிறப்பான மாதத்தை அடைந்து ரமதானை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்று பிறை பார்க்கும் நாளில் இந்த ஷாபானுடைய 29வது பிறையில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாளை ஒருவேளை 30 நாம் பூர்த்தி செய்ய முடியும். கண்ணியமானவர்களே, அப்படி பூர்த்தி செய்யக்கூடிய பட்சத்தில் நாம் அடுத்து வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நாம் என்ன செய்வோம், நோம்புடைய முதல் ஆரம்பமாகும். அந்த அடிப்படையில் 30 பூர்த்தி செய்துவிட்டு நாம் அடுத்த அந்த ரமதானை ஆரம்பிப்போம். அல்லது ரமதானுடைய சட்டங்களில், அந்த ஷாபானுடைய சட்டங்களில் குர்ஆன் ஹதீஸ் மிக தெளிவாக இருக்கிறது. அது 29 அல்லது 30 பூர்த்தி செய்து கொண்டுதான் அடுத்த மாதத்துக்கு நகர வேண்டும். சாட்சிகளுடைய அடிப்படையில், அங்கு அந்த சட்ட திட்டத்தின் அடிப்படையில் அது தீர்மானிக்கப்படக்கூடிய நேரத்தில் அதை நாம் அல்லாஹ்விடத்தில் அந்த ரஹ்மத்தை, அந்த மக்ஃபிரத்தை, அந்த நரக விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஷஹ்ர் ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறங்கிய மாதம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா அந்த ரமதானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவில் அதை அல்லாஹ் இறக்கி தந்திருக்கிறான். குர்ஆனுடைய அடிப்படையில் 4 சூறாக்களை நானும் நீங்களும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் கௌசர், சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் நஸ்ர். கண்ணியமானவர்களே, இன்றைய குத்பாவில் ரஜபுடைய ஷாபானுடைய அந்த மகத்துவத்தை பெற்றவர்களாக, நாம் ரமதானை அடைவதற்கு ஆயத்தமானவர்களாக, குர்ஆன் இறங்கிய மாதத்தில் 4 சூறாக்களை நாம் நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்தவர்களாக, எங்களுடைய சின்ன குழந்தைகளுக்கும் இந்த 4 சூறா பாடம். 5 வயது பிள்ளையை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நான் சொல்ல போகக்கூடிய இந்த 4 சூறாக்களும் அது எல்லோருக்கும் பாடம் இருக்கிறது. இதுதான் இந்த வரக்கூடிய ரமதானின் தூதாக இருக்க வேண்டும். நான் 5 விஷயங்களை சஹாபாக்களுடைய அடிப்படையாக இங்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். ஈமான் சஹாபாக்களை போன்று, வணக்கம் சஹாபாக்களை போன்று, குடுக்கல் வாங்கல் சஹாபாக்களை போன்று, இல்லற வாழ்க்கை சஹாபாக்களை போன்று, அஹ்லாக் சஹாபாக்களை கொண்டு, ஈமானியாத், இபாதாத், முஅமலாத், முஆஷராத், அஹ்லாகியாத், இந்த 5 அடிப்படைகளும் இந்த ரமதானில் அல்லாஹு அக்பர் குர்ஆன் சொல்லக்கூடிய விதத்தில் ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வோம் என்றால், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், இப்படிதான் மூமின்களுக்கு வெற்றியை கொடுப்போம். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வல் முஃமினீன், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மூமின்களுக்கும் கண்ணியம் வெற்றி என்பதாக அல்லாஹ் சாட்சி அளிக்கிறான். அதனால் ஈமானை பலப்படுத்திக் கொண்டு இபாதத்துகளில், தொழுகையில், தராவியில் உள்ளச்சத்துடன், பயபக்தியுடன் நாம் ஈடுபடக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய கொடுக்கல் வாங்கல், வயலுல் முத்தஃபிஃபீன் என்று அல்லாஹ் தஆலா, வயல் என்ற நரகம், யாரு கொடுக்கல் வாங்கல்ல மோசடி செய்கிறார்களோ, நிறுவல்ல மோசடி செய்கிறார்களோ, வாக்குகள்ல மோசடி செய்கிறார்களோ, அவர்களுக்கு வயல் என்ற நரகத்தை அல்லாஹ் தஆலா சாபமாக வரும் என்பதாக எச்சரிக்கை செய்திருக்கிறார். அதனால் அதிலிருந்து தவிர்ந்தவர்களாக சஹாபாக்கள் எப்படி, ரிஜாலுல்லா துல்ஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அவர்களுடைய வியாபாரம், தொழில் அவர்களை அல்லாஹ் விட்டு பராக்காக மாட்டாது என்ற அந்த தெளிவான நிலைப்பாடுடன் நல்ல அஹ்லாக்கை நாம் வலியுறுத்தி இந்த மாதத்தில் இந்த 5 விஷயங்களை நாங்க எங்களோட வாழ்க்கையில வளர்த்துக் கொள்ள வேண்டும். மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, யார் ரமதானை ஈமானுடனும் நன்மை நாடியவர்களாகும். இன்றிலிருந்தே ரமதானுடைய சிறப்புகளை வாசித்து வாசித்து, ரமதானுக்கு சஹருக்கு என்ன சிறப்போ, நோம்பு திறக்கருடைய அந்த நேரத்தை கவனிக்கிறதுல என்ன சிறப்போ, தர்மம் கொடுக்கிறதுல என்ன சிறப்போ, ஒரு ஃபர்துக்கு நஃபிலுக்கு என்ன சிறப்போ, அல்லாஹ் தஆலா சிறப்புகளுடைய அடிப்படையில் எங்களோட வாழ்க்கை அமைச்சுக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, எங்களுடைய பயிற்சி 30-40 வருடங்களாக, 50-60 வருடங்களாக, 70 வருடங்களாக இந்த ரமதானை அடைத்து வந்த நாங்க இந்த ரமதான் ஈமானை பலப்படுத்தக்கூடியதாக, வணக்க வழிபாடுகளில் உள்ளச்சம் உள்ளதாக, குடுக்கல் வாங்கலில் நேர்மையுள்ளவர்களாக, எங்களுடைய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ்வுடைய உள்ளச்சம் உள்ளவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக மாற வேண்டும். அத்தோடு 4 சூறாக்கள், ஒன்று சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத்,
அந்த அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு இந்த ரமதான் கழிய வேண்டும். சூரத்துல் கௌசர், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், நபியே உங்களுக்கு நாம் அதிகமான கைர்களை தந்திருக்கிறோம். இந்த கைர்களை நீங்க அல்லாஹ்வுக்காக தொழுது குர்பானை கொடுங்கள். உங்களை நோவினை செய்த, நிந்தித்த, குறப்பேசிய அந்த ஆசிப் வாயில் தான் சந்ததியற்றவன். வரஃபஅனா லக திக்ரக், உங்களை நாம் உயர்த்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மூன்றாவதாக சூரத்துல் அஸ்ர். சூரத்துல் அஸ்ர் ஒவ்வொருவரும் அமல் செய்ய வேண்டிய ஒரு சூரத்தாக இருக்கிறது. சூரத்துல் அஸ்ர், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக எல்லோருமே நஷ்டத்தில், உலகத்தில் வாழக்கூடிய 600-700 கோடி மக்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து உண்மையை போதித்து பொறுமையை போதிக்கக்கூடியவர்களை தவிர என்பதாக இந்த மூணும் இந்த ரமதானுடைய சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் கௌசர், சூரத்துல் அஸ்ர், இதுதான் எங்கட அமலாக உள்ளத்தோட அன்போட நபியுடைய அன்பு, நபியுடைய கண்ணியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை பின்பற்றுவது, அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வுக்கு வழிபடுதல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த கட்டளைகளுக்கு வழிபட்டு நடப்பது, இதுதான் எங்களுடைய ரமதானாக மாறும் பொழுது நிச்சயமாக அந்த ரமதான் அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹ்மத்தையும் நரக விடுதலையும் பெற்று தரும். கண்ணியமானவர்களே, இந்த 3 சூறாக்கள், சூரத்துல் இக்லாஸின் மீது நம்பிக்கை, சூரத்துல் கௌசர் நபியுடைய கண்ணியம் மகத்துவம் எங்கட உள்ளத்தில் வர வேண்டும். மூன்றாவதாக சூரத்துல் அஸ்ர், இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஒரு சூரத்து மட்டும் இறங்கியிருந்தால் இந்த உம்மத்துக்கு போதுமாக இருந்திருக்கு. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு சூரத்தை தந்திருக்கிறார். நாம் எல்லோரும் எங்கட வீடுகள், குடும்பம், இல்லற வாழ்க்கை, வியாபாரம், தொழில், உத்தியோகம், எங்கட நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் இந்த 3 சூறாக்களை எங்கட தாவவாக, எங்கட அழைப்பாக, எங்களுடைய நாங்க குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், உம்மத்துக்கு ஒரு சிறந்தான உம்மத்தாக அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பார்த்து சொல்லி இருக்கிறார், எங்களையும் பார்த்து சொல்கிறார். நாம் இந்த தூதை உம்மத்துக்கு முன்வைக்க வேண்டும். அடுத்ததாக மேலான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலம் தான் நாம் அல்லாஹ்வுடைய கடமைகளில் 3வது கடமையான இந்த ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் இருக்கிறோம். ஜகாத்துடைய கடமை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பல இடங்களில் ஜகாத்தை பற்றி பேசியிருக்கிறார். குர்ஆன்ல தொழுகையுடன் இணைத்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜகாத்தை பற்றி பேசியிருக்கிறார். ஜகாத் கொடுக்கிறதுக்கு ஒவ்வொருவரும் இதுல கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய நாங்க மிக பிரதானமான கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி ஒன்று இருக்கிறது. மேலான சகோதரர்களே, வக்ஃப் செய்வது அல்லாஹ்க்கு விருப்பமானது. அல்லாஹ் தஆலா வக்ஃபை மிக வரவேற்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை உற்சாகப்படுத்தினார்கள். சஹாபாக்கள் தாராளமாக வக்ஃப் செய்தார்கள். சஹாபாக்கள் ஹதியாக்கள் கொடுத்தார்கள், கிஃப்ட் கொடுத்தார்கள், ஹதியாக்கள் கொடுத்தார்கள். ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறதுக்கு ஏராளமான வழிகள் அல்லாஹ் வச்சிருக்கிறார். சதகா தாவும் மர்தாக்கும் பிஸ்ஸதகதி, உங்களோட நோய்களை சதகாவை கொண்டு நீங்க உங்களோட நோய்களுக்கு நிவாரணம் செய்யுங்க என்பதாக வந்திருக்கிறது. துஆ வஸ்தக்பிலு அம்வாஜல் பலாஇ பிதுஆஇ வததர்ருஇ, துஆவை கொண்டு நிச்சயமாக ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் நெருங்க முடியும், வரக்கூடிய சோதனையிலிருந்து விடுபட முடியும். கண்ணியமானவர்களே, ஜகாத் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வஅகிமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகாத் வர்கஉ மஅர்-ராகிஈன் சூரத்துல் பக்ராவுடைய 33வது திருவசனத்தில் தொழுகை நிலைநாட்டுங்க, ஜகாத்தை கொடுங்க என்பதாக சொல்கிறார். 110வது அந்த திருவசனத்தில் வஅகிமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகாத் வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜ்துஹு இன்தல்லாஹி இன்னல்லாஹ மா தஅமலூன பஸீர் என்பதாக அல்லாஹ் தஆலா இங்கும் அதை தான் சொல்கிறார். அல்லதீன யுகீமுனஸ் ஸலாத வ யூதுனஸ் ஸகாத் வஹும் பில் ஆகிரத்தி ஹும் யூகினூன் சூரத்துல் அல்லாஹ் தஆலா நம்ல 27வது திருவசனத்தில் யார் தொழுகை நிலைநாட்டியவர்களாக ஜகாத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் மீது, ஆகிரத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்பதாக அல்லாஹ் அவர்களுக்கு நன்மாராயம் சொல்கிறான். அதனால் குர்ஆன்ல 27க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் தஆலா குர்ஆனையும் தொழுகையும் அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல தொழுகை அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் ஜகாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். ஜகாத்தை விட அல்லாஹ்வுடைய பாதையில நாம் தாராளமாக செலவழிக்க வேண்டும். சஹாபாக்களிடத்தில் ஜகாத்தை மட்டும் கொடுக்கிற பழக்கம் இருக்கவில்லை. சஹாபாக்கள் தேவைப்படும் பொழுது என்னென்ன தேவை இருக்கிறதோ அதுக்கு செலவழிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். இந்த மஸ்ஜித் எப்படி ஒரு கிராண்ட் மாஸ்க் அல்லாஹ் தஆலா இந்த நாட்டுக்கு முஸ்லிம்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதில் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்கள்
நாம் கூடி பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். மதீனத்தில் இல்முடைய அந்த இல்முடைய ஒரு பாசறையாக இது இருந்து வருகிறது. இதுக்கு சேவை செய்த நூற்றுக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்த உலமாக்கள் இன்று சாலிஹான மக்களாக இந்த துனியா விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய கபரை பிரகாசிக்க செய்வானாக. இங்கே இமாமாக இருந்தார்கள், கத்தீபுகளாக இருந்தார்கள். அல்லாஹ் பல சேவைகளை அவர்களை மதரசாக்கள் இல்முடைய அடிப்படையில் பல சேவைகள் அவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த மஸ்ஜிதுடைய சூழல்ல ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், இந்த மஸ்ஜிதில் சூழலுள்ளவர்கள் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்க வேண்டுமோ அதுல பெரிய ஒரு பலகீனம் காட்சி அளிக்கிறது. இந்த ரமதான் அந்த பலகீனத்தை போக்கக்கூடிய ரமதானாக மாற வேண்டும். நாம் ஒரு சிறந்த சமூகமாக மாற வேண்டும் என்றால், மேலான சகோதரர்களே, இங்கு மக்களுடைய வைத்தியத்துக்காக, அதே நேரத்தில் விதவைகளுக்காக, வீடுகளை புனர்தாவனம் செய்வதற்காக, கல்விக்காக அடிப்படையான 4 விஷயங்களுக்கு சுமார் கடந்த இந்த 2024-25 பிப்ரவரி வரைக்கும் 1,68,00,000 ஒரு 17 மில்லியன் 1,70,00,000 ரூபாவை மாஷா அல்லாஹ் செலவழித்திருக்கிறார்கள். இப்பொழுது நான் வரும் பொழுது இந்த ஜகாத்துடைய பொறுப்பானவர் என் கையில கொடுத்த தலைவருக்கு நீங்க ஒரு இது 10 மில்லியன் இருக்குது கொடுங்க என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, எங்கட ஜகாத் முதலாவது இந்த ஊருக்கு கொடுக்கப்பட வேண்டும். நாங்கள் ஒரு டார்கெட்டை வைக்க வேண்டும். இது ஒரு 100 மில்லியனை நாங்க அடைய வேண்டும். இது ஒரு 17 மில்லியன் போதாது, ஒரு 100 மில்லியன் இந்த மஹல்லாவில் பெற்றுக்கொள்ள முடியும். வியாபாரிகளே, உங்களோட ஜகாத்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய சட்டப்படி நீங்க சம்பாதிக்கக்கூடிய இடத்துல தான் உங்களோட ஜகாத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதுதான் இல்லை என்றால் ஒரு குற்றமாக மாறுகிறது. ஜகாத்தை கொழும்புல சம்பாதிச்சுட்டு நான் என்னுடைய ஊருக்கு கண்டிக்கு கொண்டு போவேன் என்றால், நான் கொழும்புல சம்பாதிச்சுட்டு நான் காலிக்கும் அம்மன் தோட்டைக்கு கொண்டு போவேன் என்றால், நான் கொழும்புல சம்பாதிச்சுட்டு நான் அம்பாறைக்கும் காத்தாங்குடிக்கும் கொண்டு போவேன் என்றால், நான் கொழும்புல சம்பாதிச்சுட்டு பொத்துவேலுக்கும் நான் மற்ற இடங்களுக்கும் கொண்டு போவேன் என்றால் அது ஒரு குற்றமாக மாறுகிறது. வேளாண் சொல்றேன், உங்களோட சதக்காவை கொடுங்க, உங்களோட அல்லாஹ்வுக்காக பணத்தை செலவழிங்க. உங்களோட ஜகாத்துக்கு இந்த சூழ உள்ளவர்கள் சரியான முறையில் ஜகாத்தை கொடுப்பீங்க என்று சொன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த நிர்வாகம், இந்த ஜகாத் கமிட்டி செய்யக்கூடிய இந்த பணிக்கு நாங்களும் நீங்கள் உதவியாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஊர் செழிப்பாகும். சஹாபாக்கள் இதை தான் தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கிக் கொண்டார்கள். ஆக இந்த ரமதான், இந்த வரக்கூடிய இந்த சிறப்பான 1446வது ஹிஜ்ரி ரமதான் இந்த ஊருக்கும் இந்த மஹல்லாவுக்கும் இந்த மஸ்ஜிதுக்கும் ஒரு சிறப்பான ஒரு வித்தியாசமான விதவைகளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாக மருத்துவத்துக்கு 62 லட்சத்துக்கும் மேல செலவழித்திருக்கிறார்கள். வீடு புனர்தாவனத்துக்கு 42 லட்சம் போதாது, அது ஒரு 4 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம நீங்க வசிக்கிற மாதிரி இந்த ஊர் மக்கள் அவர்களுடைய 4வது 5வது இவர்களுடைய வியாபாரத்துக்கும் அவர்களுடைய கைத்தொழில்களுக்கும் ஒரு பகுதி செலவழிக்கப்பட வேண்டும். எஜுகேஷனுக்கு மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு தொகையை செலவழித்திருக்கிறார்கள். ஆனால் அது போதாது. இந்த சூழல்ல வாழக்கூடியவர்கள் ஆலிம்களாக, ஹாஃபிஸ்களாக வரக்கூடிய அதே நேரத்தில் சிறந்த துறை சார்ந்த வைத்தியர்களாக, வழக்கறிஞர்களாக, துறை சார்ந்தவர்களாக வர வேண்டும். மேலான சகோதரர்களே, சாதாரண வறிய கோட்டில் வாழ்கிறார்கள். அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு போய் பாருங்கள். உங்களோட பணத்தை தாராளமாக நம்பிக்கையோட மிக சிறப்பாக அதுக்கு பொறுப்பாக உள்ளவரே தன்னுடைய அந்த பணத்தை கொண்டு தந்து இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எல்லாரையும் உற்சாகப்படுத்தும் முகமாக நான் இதை பப்ளிக்ல கொடுக்கிறேன் என்று சொன்ன நேரம் வேண்டாம், இதை தனிமையில கொடுங்க என்று சொன்னார். உற்சாகப்படுத்துறதுக்காக வேண்டி மார்க்கம் இந்த விஷயங்களை வலியுறுத்துகிறது. அதனால் அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த மஹல்லா ஒரு சிறப்பான மஹல்லா. இந்த மஹல்லாவை நாம் எப்பொழுதும் அல்லாஹுடன் தொடர்புள்ள மஹல்லாவாக ஆக்கிக் கொண்டு நல்லமல்களில் ஈடுபடுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக ஆக்கிக் கொள்வோமாக. கண்ணியமானவர்களே, இன்றைய என்னுடைய ஹுத்பா ரஜபுடைய ஷாபானுடைய மாதத்தின் சில சிறப்பம்சங்களை சொன்னவனாக ரமதானை எதிர்பார்த்திருக்கிறோம். ரமதானை எப்படி கழிக்க வேண்டும் என்றால், சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஈமானை நன்மாராயமாக சொல்லியிருக்கிறான்.
அவர்களுடைய வணக்கத்தை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கிறான், அவர்களுடைய பண்பை பற்றி பேசியிருக்கிறான். என்னுடைய 30 வருடம், என்னுடைய 20 வருடம், என்னுடைய 50 வருட காலங்கள் நான் செய்த தவறுகளை மன்னிப்பு தேடியவனாக அல்லாஹ் இடத்தில் மன்றாடி தௌபாவுடன் என்னுடைய இந்த ரமதான் கழிய வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். 4 சூறாக்களை நான் ஒரு பாடமாக எடுத்திருக்கிறேன். அந்த 4 சூறாக்களில் சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் கௌசர், இன்னா அதைனாக்கல் கௌசர், சூரத்துல் அஸ்ர் வல் அஸ்ர், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், சூரத்துல் நஸ்ர், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத். அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது சாரி சாரியாக மக்கள் தீனுக்குள்ள வருவார்கள். அதுக்கு அல்லாஹ் தந்த பணத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹுதல்லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமுன ஸலாஹ் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்க கூடியவர்களாக தர்மமாக கொடுங்க, சதகாவாக கொடுங்க, தாராளமாக கொடுங்க. ஆனா ஜகாத் முதலாவது இந்த ஊருக்கு கொடுங்க. உங்களோட ஊருக்கு கண்டிக்கு போங்க, காலிக்கு போங்க, அம்மன்தொடைக்கு போங்க, அம்பாறைக்கு போங்க, தாராளமாக 2% தான் தூக்கிட்டு போகணும் என்று சஹாபாக்கள் வரலாறுல இதை படிக்க மாட்டீங்க. சஹாபாக்கள் 2% தூக்கி கொண்டு கொடுத்தாங்க என்பதல்ல. எனக்கு நேரம் இல்லை, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. தொழுகைக்கு பிறகு நான் கொஞ்சம் விரிவாக ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்துட்டு போங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. வல்ல அல்லாஹ் இந்த ரமதானை, அல்லாஹ் இந்த ஷாபானையும் ரஜபையும் நீ எமக்கு பரக்கத்தாக ஆக்கினது போல இந்த வரக்கூடிய ரமதானை கைருள்ளதாக, ஒற்றுமையுள்ளதாக, சமூகத்துக்கு பரக்கத்துள்ளதாக யா அல்லாஹ் நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களை விட்டு பிரிந்த இந்த மஹல்லாவாசிகள், இந்த மஸ்ஜித் நிர்வாகிகள், இந்த மஸ்ஜிதுடைய உலமாக்கள், இதுக்கு சேவை செய்த முன்னோர்கள் எல்லோருடைய கபரை நீ பிரகாசிக்க செய்வாயாக. ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. மதீனாவுடைய மௌத்தையும் உன்னுடைய பாதையின் மரணத்தையும் தருவாயாக. யா அல்லாஹ் நாம் மரணிக்கும் பொழுது அல்லாஹ் ارزقنا شهادة في سبيلك وجل موتنا في بلد حبيبك. உன்னுடைய ஹபீபுடைய மண்ணில் எமக்கு மௌத்தை தருவாயாக. இந்த ஊரையும் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையில பரக்கத்தை, வியாபாரத்துல, தொழில்ல, குடும்பத்துல அபிவிருத்தி ஏற்படுத்துவாயாக. இந்த ஊருக்கு யா அல்லாஹ் வரக்கூடிய வருடங்களில் மிக செழிப்பாக, சிறப்பாக ஈமானிய வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படுத்தி தருவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.